ஒரு அரசர் வந்து வயசான காரணத்தினால அடுத்த மன்னரா தான் 3 மகன்கள்ல ஒருவரை வந்து தேர்வு செய்யறதுக்காக ஒரு போட்டி வச்சாருங்க. இல்ல 3 பேர் கையிலும் ஒவ்வொரு சாக்கை கொடுத்து கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்க எடுத்துட்டு வாங்க, இது வந்து ஒரு ஏழைகளுக்கு நம்ம கொடுக்க போறோம். அதுல ஒரு நிபந்தனை வச்சிருந்தாரு, இந்த சாக்கை திறந்து என்கிட்ட காட்டவே கூடாது அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை. ஸோ அவங்க 3 பேருமே காட்டுக்குள்ள போயிருக்காங்க. அதுல முதலா இருந்த ஒருவன் வந்து என்ன பண்ணான்னா, நல்ல பழங்கள்லாம் மரத்துல ஏறி பறிச்சு சாக்கை நோக்குனா, இன்னொருத்த வந்து ஏழைகளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடந்த பழங்கள்லாம் பொறுக்கி எடுத்து உள்ள போட்டான். 3வது ஆளுக்கும் அதுக்கும் மேலே சோம்பேறி, குப்பைகளை இதையும் போய் சாக்கு நிறைய அப்பாத்தெல்லாம் காட்ட போறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு நிறைய குப்பைகளை அள்ளி எடுத்துட்டு போனான். மன்னர் வந்து நின்று பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொன்னாரு, இது வந்து ஏழைகளுக்கு இல்லை, உங்களுக்கு தான், நீங்க இந்த 2 வாரம் இந்த பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு அடுத்தது வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த 3 பேர்ல அந்த நல்ல பழங்களை பறிச்சவன் மட்டும் நல்லபடியாக ஹெல்த்தியா வந்திருக்கான். அவனை வந்து அரசராக வந்து அறிவிச்சிருக்காரு மன்னர். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எந்த வேலையும் கடமைக்கு செய்யக்கூடாது, கடமையோடு செய்யணும். ஸோ நன்றி, வணக்கம்.